எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். நிகழ்ச்சிக்கு வந்து ஆசீர்வாதம் பெறும்படி உங்களை அன்போடு அழைக்கிறேன். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அருமையான வாக்குத்தத்த வசனம் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். 11ஆம் வசனம் வாசித்து பாருங்க. கோதுமையை மீதியான் கைக்கு தப்புவிக்கிறதுக்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். கிதியோன் போரடித்து கொண்டிருக்கிறான். அவனை பார்த்து கர்த்தருடைய தூதன் அங்கு வந்து அழகாக பேசுகிறார். பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். இந்த வசனம் உங்களை பார்த்து இன்னைக்கு தேவதூதன் பேசினார் வைத்துக்கொள்ளுங்க. உங்கள் ஒவ்வொருத்தரையும் பார்த்து நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? மனசு ஒடிஞ்சு போயிருக்கிறீங்க. ஐயோ, எனக்கு இந்த வேலை கிடைக்கலையே, ஐயோ என்னுடைய சரீரம் செத்து போயிருக்கிறதே, நான் என்றைக்கு மறிப்பேன் தெரியலையே, ஐயோ இவ்வளோ கடன் இருக்குது, நான் என்ன பண்ண போகிறேன், எப்படி என்னால் முடியவே முடியாது, இப்படி பல கஷ்டம். உலகம் இருளுக்குள் கிடக்கிறது என்று வேதம் சொல்லுகிறபடி இருளில் இருக்குது, பலவிதமான இருள். அதில் தான் நீங்கள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது பாருங்க. தேவதூதன் கிதியோன் இடத்துல வந்து சொல்லுகிறான், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோட இருக்கிறார். இதான் பாருங்க எல்லாத்துக்கும் முடிவு வருகிற ஒரு அருமையான வாக்குத்தத்தம். கர்த்தர் உங்களோட இருக்கிறாரா? எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சின்ன பிள்ளைகளா, வாலிப பிள்ளைகளா, பெரியவர்களாக, வயது சென்றவர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் ஆண்டவர் உங்களோட இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். எவ்வளவு தூரம் யோசித்து பாருங்கள் உங்கள் கூட இருக்கிறாரான்னு. நான் 16 வயதாக இருக்கும் பொழுது எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். அந்த 16 வயதில் நான் ஆண்டவரோடு நெருங்கி வாழலை, அவரோடு ஐக்கியம் கொண்டு வாழலை, அவரை ரட்சகராக அல்லது நண்பராக பக்கத்திலேயே வைத்து என்னோட பேசுகிறவராக நான் அனுபவமே வைக்கலை. அந்த சமயத்தில் ஒரு நாள் மனசு உடைஞ்சு, எனக்கு யாருமே அன்பு காண்பிக்க இல்லையே என்று நான் கவலைப்படும் பொழுது கர்த்தர் சொன்னார், நான் இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அப்படித்தான் கிதியோனை பார்த்து, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் உங்களோடு இருப்பாரானால் நீங்கள் ஆச்சரிய விதத்தில் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். எனக்கு ஆச்சரியமான விதத்தில் என்னுடைய வாழ்க்கையே மாறிச்சு. 16 வயதில் ஆண்டவரே நண்பராக, சிநேகிதராக, என்னோடு கூட இருப்பவராக நான் அனுபவித்து வருகிறேன். அந்த வயதில் ஆரம்பித்தது பாருங்கள், இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவர் என்னை கைவிடவே இல்லை. ஆகவே தான் பராக்கிரமசாலியாக உங்களை மாற்றுவார். வேதத்தில் பாருங்கள், சகரியா 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், எப்ராயிம் கர்த்தருக்கு களி கூறுகிறவர்களாக பராக்கிரமசாலி போயிருப்பார். அவங்க இருந்தாங்கன்னா நீங்கள் இருக்க மாட்டீங்களா? அதே ஆசீர்வாதத்தை உங்களுக்கு ஆண்டவர் இன்றைக்கு கொடுக்கிறார். பெரியமானவர்களே, 1 சாமுவேல் 16:18 ஈசாயின் மகனாகிய தாவீது பராக்கிரமசாலி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் சாதாரண மேய்ப்பனாக இருந்தான். ஆனால் அப்படிப்பட்டவனை ஆண்டவர் அந்த விதமாய் மாற்றினார். அந்த விதமாக செய்யக்கூடியது ஆண்டவரால் மட்டுமே முடியும். உலகத்தில் யாரையும் நீங்கள் நம்பாதீங்க. நான் பண்ணிடுவேன், நான் உதவி செய்திருவேன், நான் விடுதலையாக்கின்னு சொன்னால் உடனே நம்பிடாதீங்க. முதலாவது கர்த்தர் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க. எதுனாலும் அவரிடத்துல சொல்லி அவர் நண்பர் அவங்களோடு இருக்கட்டும். அதுக்கப்புறம் தான் மனுஷன் யாராக இருந்தாலும் சரி, மனைவியோ புருஷனோ பிள்ளையோ யாராக இருந்தாலும் ரெண்டாவது, முதலாவது கர்த்தர். அப்படி செய்யும்போது பாருங்கள், கர்த்தர் பராக்கிரமசாலி உங்களோடு கூட இருப்பாரானால் எவ்வளவோ ஆசீர்வாதம். தாவீது பாருங்கள், சாதாரண மெய்ப்பனாக இருந்தான். கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறான்னு சொன்னான். அதுக்கு பாருங்க, நான் தாழ்ச்சி அடையே, எவ்வளோ ஆசீர்வாதம். சங்கீதம் 23 அதே ஆசீர்வாதத்தை இன்றைக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். ஜெபம் செய்வோமா? எங்கள் அருமை தகப்பனே, உங்களுடைய பிள்ளைகளுக்கு எவ்வளோ தேவை இருக்கும்ப்பா, எவ்வளோ கஷ்டம் இருக்கும், எவ்வளோ பாடுகள் இருக்கும், எவ்வளோ கைவிடப்பட்ட நிலைமை இருக்கும். எப்படிப்பட்ட நிலைமையாக இருந்தாலும் இன்றைக்கு அவர்கள் உம்மிடத்தில் வந்திருக்கிறார்கள். ஆண்டவரே, அவர்கள் உம்மிடத்தில் வந்திருக்கிறார்கள், கர்த்தரை தேடி வந்திருக்கிறார்கள், சர்வ வல்ல தேவனை நோக்கி வந்திருக்கிறார்கள். ஆகவே விடுதலையாக்கும் அப்பா, விடுதலையாக்க, வியாதிகளிலிருந்து விடுதலையாக்கும், துன்பங்கள் கஷ்டங்களிலிருந்து விடுதலையாக்கும், போராட்டங்களிலிருந்து விடுதலையாக்கும், தேவைகளிலிருந்து ஆசீர்வாதத்தை அருளி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.